நமக்கு இன்கம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஆனால் செலவு வந்து வருஷம் வருஷம் அதிகமாகிட்டு போயிட்டுருக்குது. நம்ம 2024 நுழையும் பொழுது நமக்கு சேவிங்ஸ் மட்டும் பத்தாது, ஒரு ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளானிங் தேவைப்படுது. ஃபைனான்சியல் பிளானிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் கிடையாது. இது வந்து நம்ம இன்கம், எக்ஸ்பென்ஸு, டேக்ஸு, இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான். இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி எப்படி ப்ராப்பராக அதே சமயம் சிம்பிளாக ஃபைனான்ஸ் பிளான் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ டாபிக் வந்து ஃபைனான்சியல் பிளானிங் 2026 2026ஆம் ஆண்டுக்கான நிதி திட்டமிடல். இது மிடில் கிளாஸை கருத்தில் கொண்டு இந்த வீடியோ விளக்கப்பட்டுள்ளது. இது மிடில் கிளாஸுக்கான இன்கம், அதாவது வருமானம், செலவு, சேவிங்ஸு, இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டேக்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாத்த பற்றியுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ தகவலுக்காகவும் புரிவதற்காக மட்டுமே எந்த பரிந்துரையும் அல்ல. சரி, இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது செலவினங்கள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே லோன் வாங்கினதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டிசிப்ளின் பிளானிங் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்க்கும்போது பெனிஃபிட் ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது. பெனிஃபிட் பார்த்தோன்னா பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, திடீர்னு பண தேவைகள் வரும்போது எமர்ஜென்சி இதில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ பொதுவாக சேவிங்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு இது உதவும். ரைட், இப்போது என்னென்ன வகையில் நமக்கு இன்கம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சேலரி இன்கம் வந்து, ரெண்டாவது வீட்டு வாடகை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், மற்ற ஏதாவது ப்ராஃபிட், பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட்டு, லாபம், அந்த மாதிரி கேபிட்டல் கெயின், பொருள் வாங்கி விற்கும்போது வரக்கூடிய லாபம், அதர் சோர்ஸ் இன்கம், இதெல்லாம் வந்து நெட் மந்த்லி இன்கம். டோட்டலாக மாதம் எவ்வளோ வருமானம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணும். ரைட், அடுத்து எக்ஸ்பென்சஸ், செலவு என்னென்னு பார்க்கணும். செலவு ரெண்டாக பிரிக்கலாம். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னால் நமக்கு நிலையான செலவு, அதாவது மாதம் மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது வாடகை வீட்டில் இருந்தால் மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில், கரண்ட் பில் கட்டணும், வாட்டர் சார்ஜ் கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், அந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம். வேரியபிள்ங்கிறது எப்போ தடவை ஒரு மொபைல் வாங்குவோம், டிவி வாங்குவோம், ஒரு வெஹிக்கிள் வாங்குவோம், அந்த மாதிரி இதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸு. ஏதாவது அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், பார்த்து அதை வேணால் கட் பண்ணணும். ஓகே, இது முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்டு, நம்ம இன்கமில் 6 மாதம் இன்கம் வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சது எப்போ எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். எதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அந்த மாதிரி. இதை வந்து தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்ணக்கூடாது. இதை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்லையோ அல்லது லிக்விட் ஃபண்ட்லையோ ஷார்ட் டைம் எப்படியோ போட்டு வச்சுக்கலாம். இது வந்து முதலீடு கிடையாது, பாதுகாப்புக்காக. சரி, அடுத்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸோட மெயின் பர்பஸ் வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்காக. இன்சூரன்ஸ் இஸ் நாட் ஏ இன்வெஸ்ட்மெண்ட். ரைட், ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு சின்ன பிரீமியத்திலேயே ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நமக்கு வந்து சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் பிளான் மட்டும்தான். கவரேஜ் வந்து பீரியட், ஸ்பெசிஃபிக் பீரியட் 60-70 வயசு வரைக்கும் தாராளமாக பண்ண முடியும். மெயினாக டெத் பெனிஃபிட் மெயின் பர்பஸ் இதில். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தா இண்டிவிஜுவல் மட்டும் போடலாம், ஒரு தனி நபருக்கு மட்டும். அடுத்தது ஒரு ஃபேமிலிக்கே குரூப்பாக போடலாம். இதுதான் மெயின் என்கரேஜ் பண்ணுறாங்க, நமக்கு நல்லது. ஒரு ஃபேமிலி 4-5 எல்லாம் ஒன்றா போடுற மாதிரி. சீனியர் சிட்டிசன் அவருக்கு போடலாம். குரூப் இன்சூரன்ஸ், இது மெயினாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே எம்ப்ளாய் போட்டிருப்பாங்க. இதில் கொஞ்சம் பிரீமியம் குறைவாக இருக்கிறதுனால டிசீஸ் ஸ்பெசிஃபிக், ஒரு டிசீஸ் சேர்ந்த மாதிரி கிரிட்டிக்கல்னஸ் கவர் ஆகிற மாதிரி போடுறது. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபேமிலி கவரேஜ் எப்பவுமே பெட்டராக இருக்கும். அடிக்குவேட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்கணும். நம்ம சின்ன அமௌண்ட் போட்டாலும் தேவையான போது 10 போயிடும். அதுபோக வருஷம் ரினியூவல் பண்ணணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தனியாக வீடியோ போகிற ஐடியா இருக்குது, கூடி சீக்கிரம் போடுவோம். ரைட், அடுத்து சேவிங்ஸ். டிசிப்ளினாக சேவிங் பண்ணணும். அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து மாதம் மாதம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் மாதம் மாதம் கம்பல்சரியாக இன்வெஸ்ட் பண்ணணும் பேசிட்டு தான் நான் போடுவோம். மாதம் மாதம் சிஸ்டமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக மியூச்சுவல் ஃபண்டில் போகிற பேர் தான் சிஸ்டமாக எஸ்ஐபின்னு சொல்லுவோம். இதே போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிற பேர் ஆர்டின்னு சொல்லுவோம், ரெக்கரிங் டெபாசிட்டு. இது ரெண்டுமே சிஸ்டமிக் பிளானிங் தான். இது மாதிரி நிறைய இதில் நம்ம சிஸ்டமிக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, அசட் அலோகேஷன். பொதுவாக 2 அசட் 2ஆக பிரித்தோம்னா, ஈக்விட்டி ஷேர் ரிலேட்டடு, டெப்ட் வந்து மற்ற டெபாசிட் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியது. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு, ஈவன் பேங்க் டெபாசிட்டு, பிபிஎஃப், இது எல்லாமே டெப்டில் தான் வரும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போடணும். ஒன்லியே ஈக்விட்டி எல்லாத்தையும் போட்டக்கூடாது. ஓவர் கான்சன்ட்ரேஷன் அவாய்ட் பண்ணணும். கோல் பேஸ்ட் பிளானிங் அடுத்தது. ரெண்டாவது, நமக்கு எவ்வளோ நாளும் பணம் வேணும்,
ஷார்ட் டைம் 1 வருஷத்துக்கு 3 மாதம் வேணும்னா நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் டெட் மியூச்சுவல் ஃபண்டு பெட்டராக இருக்கும். மீடியம் டைம் 3 வருஷத்துலேருந்து 7 வருஷத்தில் பண தேவை இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆர்டி ஹைபிரிட் மியூச்சுவல் வந்து பெட்டராக இருக்கும். லாங் டைம் கோல் 7 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பணம் தான் போதும் அப்படின்னு நினச்சோம்னா பிபிஎஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அதெல்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம ரைட் கோல் எதுவும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். ரைட், ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம் பார்க்கலாம். ஷார்ட் டைமில் ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது நினைக்கும் போது ஃபிக்ஸட் டெபாசிட் பெட்டராக இருக்கும். அதில் டெட் மியூச்சுவல் ஃபண்டு போடலாம். ரெண்டாவது மீடியம் டைம் ஒரு 3 to 7 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் வச்சுட்டோம்னா ரெக்கரிங் டெபாசிட் ஆடி 5 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டைமில் 7 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காக அல்லது சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு பார்த்தா 2 மெயின் பிபிஎஃப் 15 வருஷம் ஸ்கீம் அது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சாய்ஸ். நம்ம லாங் டைமில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ரெண்டுமே எதில் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பிரித்து பண்ணுறது நல்லது. பீப்புள் ஒரு போர்ஷன் போடணும், எஸ்ஐபி ஈக்விட்டி மியூச்சுவலில் ஒரு போர்ஷன் போடணும். ஒன்லியே வந்து எல்லாத்தையும் போடக்கூடாது. ரைட், இது சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் புரியறதுக்கு ஈஸியாக. எமர்ஜென்சி ஃபண்டு சொன்னோம் 6 மாதத்தோட மாத வருமானத்தோட 6 மாதம். சப்போஸ் மாதம் 50,000 சம்பளம்னா நம்ம 3 லட்ச ரூபா எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுருக்கணும். இது ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ லிக்விட் ஃபண்ட்லையோ அல்லது எஸ்பிஐ அக்கௌண்ட்லையோ வச்சுருக்கலாம். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். நமக்கு எவ்வளோ தேவை, 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கால்குலேஷனுக்கு டோட்டல் ஏனுவல் இன்கம் வருஷ வருமானத்தை மாதிரி மினிமம் 10 மடங்கு இருக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ மாதம் 80,000 சம்பாதிச்சோம்னா நமக்கு வருஷ வருமானம் 10 லட்ச ரூபா வரும். ஸோ மினிமம் 1 கோடி இன்சூர் பண்ணியிருக்கணும். சும்மா 10 லட்சம் 15 லட்சம் இன்சூர் பண்ணுறது வேஸ்ட்டு. அது டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வருமானத்தில் 10% 20% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி யூஸ் பண்ணலாம். ஸோ 50,000 இன்கம் வரவங்க 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே 1 லட்சம் இன்கம் வரவங்க 10,000 25,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட், டேக்ஸ் பிளானிங் யோசிக்கணும். வர போடும்போது ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதோட மெயினாக வர ரிட்டர்னுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸபிளா டேக்ஸ் ஃப்ரீயா அந்த மாதிரி பார்த்துக்கிறது எப்பயும் நல்லாயிருக்கும். ஆனால் டேக்ஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணும்போது டேக்ஸ் ஃப்ரீயாக தான் பெட்டர். ரைட், மெயினாக டேக்ஸ் எஃபிஷியன்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒன்று, ரெண்டாவது எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் ஒன்று. இது ரெண்டுமே வந்து ட்ரிபிளி பெனிஃபிட் இருக்குது. எக்ஸம்ட் அதாவது போடும்போது ஏடிசியில் டேக்ஸ் கிடையாது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டேக்ஸ் கிடையாது, எடுக்கும்போது ஃபுல்லாக ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் பெண் குழந்தை 10 வயசுக்குள்ள இருந்தால் எஸ்எஸ்ஒய் செல் நம்பர் திட்டம் கண்டிப்பாக போடணும். பிபிஎஃப் வந்து ஆண் குழந்தைகள் பேர்லையோ அல்லது உங்கள் பேர்லையோ கம்பல்சரி எல்லாத்தையும் ஒரு பிபிஎஃப் கண்டிப்பாக போகிறது மஸ்ட்டு. ரைட், ஆனுவல் ரிவ்யூ. சரி, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே கண்டுக்காம இல்லாமன்னா வருஷம் ஒருக்காவது இப்போ ஜனவரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த ஜனவரி உட்காந்து என்ன பண்ணியிருக்கோம், தேவையில்லாத செலவு பண்ணிட்டோமா, வருமான செலவு என்ன, எவ்வளோ மீதியாச்சு, என்ன இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நட்டு கொடுத்துருக்கா. அதுவும் எஸ்ஐ போட்டிருப்போம், மாதம் 10,000 போட்டிருப்போம், இந்த வருஷம் சம்பளம் ஒரு 10% அதிகமாக இருக்கும். ஸோ 10,000 ஒரு 15,000 பண்ணலாமா, அதுவோ கோல் ஏதாவது புதுசாக ஒரு நெசரி நீட் வந்திருக்கும், அதுக்கு தனியாக சேவ் பண்ணணுமா, அப்படிலாம் எல்லாமே வருஷம் இருக்காவது ரிவ்யூ பண்ணணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் 2026 எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. டூஸ் பார்த்தோம்னா எஸ்ஐபி டாப் அப் பண்ணுறது நல்லது, வருஷம் இருக்காவது இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. டிசிப்ளின் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், கேப்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா பேனிக் டிசிஷன், சடனாக போய் ஒரு ஷேர் மார்க்கெட் இறங்கிச்சு விற்கக்கூடாது. அதே மாதிரி கோல் ஏறிட்டே போகுதுன்னு துரத்தி போய் வாங்கக்கூடாது. அன்னெசரி பர்ச்சேஸ், தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. ஹை இன்ட்ரெஸ்ட் பர்சனல் லோன் ஃபார் லைஃப் ஸ்டைல், ஒரு லைஃப் ஸ்டைல் லக்ஸரி எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு டூர் போகிறோம், ஏதாவது லக்ஸரி ஐட்டம் வாங்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் லோன் மாதிரி லோன் வாங்கக்கூடாது. ஓவர் ட்ரேடிங்னா தேவையில்லாம் இந்த மாதம் அது ஷேராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம், இப்போ வாங்குறது 2 மாதம் வச்சு விற்கிறது, மறுபடியும் அடுத்த மாதம் வாங்குறது, அந்த மாதிரி அடிக்கடி வாங்கி விட்டுட்டு இருந்தால் கடைசியில் லாஸாக தான் வரும். ரைட், கீ டேக் அவே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இன்கம், எவ்வளோ இன்கம் வருது பார்க்கணும், மாதம் எவ்வளோ வருதுன்னு ஒரு கணக்கு போட்டுக்கணும். கண்ட்ரோல் எக்ஸ்பென்ஸ், தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்தணும். பில் எமர்ஜென்சி ஃபண்ட் சொன்னால் 6 மாதம் இன்கம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸு ஃபார் லைஃப் கவர், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஹோல் ஃபேமிலி கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி சேவ் அண்ட் இன்வெஸ்ட் சிஸ்டமேட்டிக்கலி, மாதம் கம்பல்சரி ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். ரைட் ப்ராடக்ட் ரைட் கோல், என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். டேக்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்கும்போது அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். டிசிப்ளின்டாக 2026 இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபைனல் மெசேஜ், சிம்பிள் பிளானிங் ஒர்க் பெஸ்ட். ரொம்ப எல்லாரும் புத்திசாலி மாதிரி ஏதோ தேவையில்லாத பொருள் வாங்குறத விட டிசிப்ளினாக மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது நீண்ட காலத்தில் மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ
ஸ்டார்ட் டுடே, இன்றைக்கி ஆரம்பிங்க. பெட்டர் 2026. சிம்பிள் பிளானிங் அண்ட் டிசிப்ளின் வில் மேக் யூ 2026 ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கர். ஒழுங்கான தொடர்ச்சியான முதலீடு, சரியான திட்டமிடல் நல்ல நிதி முதலீட்டை கொடுக்கும். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க, அது பண்ணாதவங்க எல்லாருமே உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவையும் பாருங்கள்.